அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. விலக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாகவும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டப்படி பிணையில் விடு, அப்பாவிகளை விடுதலை செய் என்ற ஒரு மாபெரும் பிரச்சாரத்தினை சுதந்திரம் கிடைத்த ஆகஸ்ட் 15ஆம் நாளிலிருந்து இன்றைய செப்டம்பர் 15 வரை இந்தியா முழுவதும் நடத்தி அதனுடைய முடிவாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மாநிலங்களுக்குட்பட்ட மாவட்டங்களிலும் டெல்லி உட்பட மனித சங்கிலி போராட்டங்களையும் நடத்தி முடித்து அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், இப்பகுதி வாழ் ஜமாத்தார்கள், இளைஞர்கள், சகோதர இயக்கத்தை சார்ந்தோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் மிக அழகான முறைகளில் மனித உரிமை மீறல்களும் தீவிரவாத பரப்புரைகளும் எவ்வாறெல்லாம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதனை சில எடுத்துக்காட்டுகளுடன் உங்களுக்கு சொன்னார்கள். ஆம், அந்த அடிப்படையில் அரும்பாடுபட்டு பல உயிர்களை பலி கொடுத்து வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்திய சுதந்திரத்தில் அழகான முறையில் கட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கென பெருமை சேர்க்கக்கூடிய பல காரியங்கள் இன்னைக்கு உடைத்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா சிந்திக்கணும். ஏனென்றால் இந்த பிரச்சாரமும் பிரச்சாரத்தினுடைய வீரியமும் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, ஒவ்வொரு இந்திய பிரஜைகளுக்கும் இந்திய குடிமகன்களுக்கும் சொந்தம் என்பதற்கு பல சம்பவங்களை என்னால் உதாரணமாக கூற முடியும். ஏன்னா நான் அழகாக திட்டமிட்டு நான் கட்டிய எனது சொந்த வீட்டை ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்க வருகின்றான் என்றால் நான் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைவேன்? என் வீட்டை நான் விடுவேனா? அழகாக திட்டமிட்டு அழகான கற்களை கொண்டு அழகான வண்ணங்களை கொண்டு கட்டியமைச்ச என்னுடைய வீட்டை இன்னொருத்தன் ஆக்கிரமிச்சு இன்னொருத்தன் இடிப்பதற்கு முற்படுகிறான் என்றால் நான் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைந்து அதை தடுக்க வேண்டுமோ நான் தடுப்பேன். அதுபோலதான் நாம் அழகான முறையில் கட்டியமைத்து முஸ்லிம்கள் முன்னுரிமை கொடுத்து இதனை பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் காரணம் சுதந்திரத்திற்கு இந்த இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்தை காட்டிலும் உயிர்களை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் தொகை விகிதாச்சாரங்களை காட்டிலும் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அதனால்தான் முஸ்லிம்கள் முன் இறங்கியிருக்கிறோம். இதர சமூகத்தவர்கள் சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்கள் அணிதிரண்டு இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. ஆம்,
இந்தியா பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகம் சுக்குநூறாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற தன்மை சுக்குநூறாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருக்குது. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குது, மதச்சார்பற்ற தன்மை இருக்குது. மதச்சார்பற்ற நாடு நம்ம நாடு. ஒரு முஸ்லிமோ, இந்துவோ, கிறிஸ்தவனோ, சீக்கியனோ, தலித்தோ, எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் என்ற அடிப்படையில் எவனும் போய் என்ன செஞ்சிட முடியாது, இந்தியாவை ஆக்குபை பண்ணிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு. அந்த மதச்சார்பற்ற தன்மை இன்றைக்கு உடைத்தெறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இந்தியா, நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுட்டி காண்பித்த போது அழகான பூங்காக்கள், பல மலர்களை கொண்ட பூங்காக்கள் என்று வர்ணித்தார் தெரியுமா? அது போன்ற வர்ணனைக்கு உண்டான ஒரு நாடு நம்முடைய இந்தியா. ஏன்? பல ஜாதி உடைய மக்கள் இருக்கிறார்கள், பல மதத்தை உடைய மக்கள்கள் இருக்கிறார்கள், பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள்கள் இருக்கிறார்கள், பல வியாபாரங்களை செய்யக்கூடிய மக்கள்கள் இருக்கிறார்கள் என பல மக்கள்கள் ஒருங்கிணைத்து மதபேதம் இல்லாமல், ஜாதி பேதம் இல்லாமல் சகோதரர்களாக இந்திய ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்முடைய இந்தியா. அதனால்தான் இந்த ஜனநாயகம் உடைக்கப்படுவதால், இந்த மதச்சார்பற்ற தன்மை உடைக்கப்படுவதால், இந்த சமநீதி உடைக்கப்படுவதால், இந்த சம உரிமை உடைக்கப்படுவதால், இந்த சம அந்தஸ்து நொறுக்கப்படுவதால் முஸ்லிம்கள் முன் இறங்கியிருக்கிறார்கள் இந்த விடுதலை போராட்டத்திற்காக. இதனை கொண்டு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு. அதனால தான் நான் சொல்கிறேன், இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த பிரச்சாரம் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமானது. அதை முதல்ல உணர வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சமுதாயத்தவர்கள், தலித் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம், தேவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம், நாடார் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம், கிறிஸ்தவ இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம். இது ஏதோ ஒரு மத சம்பந்தமான ஒரு மீட்டிங், மதச்சார்பற்ற ஒரு மதச்சார்புடைய ஒரு மீட்டிங்ல நடக்குது. யாரும் அந்த அளவுக்கு நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வித்து. அதனால்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதியினுடைய தினத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முடிவு செய்து மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியினை அறிவிப்பு செய்யக்கூடிய விதத்தில் இந்த பிரச்சாரத்தினை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கையில் எடுத்திருக்கிறது. அவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் இந்த இந்தியாவில் இருக்கிறது. நாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயமும் இந்த இந்தியாவில் இருக்கிறது. என்ன தெரியுமா? 800 வருட காலம் என்னுடைய பாட்டனார் மூதாதையர்களாலும் ஆட்சி செய்த, இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த நாடு இந்த இந்தியா. இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த ஒரு நாடு இந்த இந்தியா. ஆதலால் எனக்கு முன்னார்வம், முன்னுரிமை, நான் இறங்குகிறேன் இந்த நாட்டை நான் காப்பாற்றுவதற்காக என்ற அடிப்படையில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த பிரச்சாரத்தினை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு சூழலில், ஜனநாயகம், மதச்சார்பற்ற நிலைமைகள் எல்லாத்தையும் சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இங்கு சின்னாபின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா. அது குறிப்பாக முஸ்லிம் சமூகம் முதலில் அதற்கு இலக்காக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த இந்தியா ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஆம், எதிலெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும், எதிலெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும், அது என்ன விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா ரீதியிலையும் இந்த முஸ்லிம்களை காவு வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில நபர், பெரும்பான்மை மக்கள் இல்லவே இல்லை. நல்லா உணரணும். இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்தியாவில் பாரபட்சத்தை காட்டக்கூடிய தன்மையோடு இங்கு வேலை செய்யப்படக்கூடியது ஒரு சிலரால், ஒரு குறிப்பிட்ட சாராரால் இந்த வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இது போன்ற ஒரு நிலை நமக்கும் வந்துவிடக் கூடாது, நம்முடைய சந்ததியினருக்கும் இனி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த பிரச்சாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, பெரியோர்களே. அதற்கான பல எடுத்துக்காட்டுகளைத்தான் நான் உங்களுக்கு முன் சொல்லப் போகிறேன். அது என்ன? நீதியில் பாரபட்சம் காட்டப்படுகிறது, அதிகாரங்களில் பாரபட்சம் காட்டப்படுகிறது. எப்படியெல்லாம் அது காட்டப்படுகிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் உதாரணம் நான் ஒரு சம்பவத்தை சொன்னாலே உங்களுக்கு போதும். இவ்வளவு அநியாயம் இருக்குதா? சட்டம் இயற்றக்கூடியதுல முஸ்லிம் பகடக்காயா மாறுறான், நீதி வழங்கப்படுறதுல முஸ்லிம் பகடக்காயா மாறுறான். இது எல்லாத்துக்கும் ஒரு சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும். அது என்ன சம்பவம் தெரியுமா? எனக்கு முன்பு பேசிய 2 பேருமே அந்த சம்பவத்தை சுட்டி காண்பித்தார்கள். பாராளுமன்ற தாக்குதல்.
பாராளுமன்ற தாக்குதல், இது நம்ம அனைவருக்கும் தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் என்னவென்று. ஆனால் எதிரியுடைய சூழ்ச்சி இதுலதான் அவன் ஜெயிக்கிறான். என்ன தெரியுமா? குண்டுகள் வெடிக்கிறது நித்தம் நித்தம், பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கிறது நித்தம் நித்தம். ஆனால் அதற்கு கைதுகள் ஆக்கப்படுவதோ முஸ்லிம்கள். இதுலதான் எதிரி ஜெயிக்கிறான். எப்படி ஜெயிக்கிறான் என்றால், ஏன் நம்மளே சில சமயம் பலிகடாவா ஆகிட்டோம். என்ன ரீதியில் பலிகடாவா ஆயிட்டோம் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிருச்சுன்னா தொழுதுட்டு பள்ளிவாசலுடைய அரங்கத்தில் நம்ம உட்கார்ந்து இருந்த உடனே நம்மளுடைய பேச்சு என்னவா இருக்குது? நம்மால் எங்கேயோ குண்டு வச்சுட்டான். மீடியா சொல்றானோ சொல்லலையோ, எதிரி பிரச்சாரத்தை கிளப்புறானோ இல்லையோ, ஆனா நம்மளே சில சமயம் பலிகடாவாக ஆகிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சாரம், அவனுடைய பிரச்சாரம் நம்மை தாக்கி விட்டது. அந்த அடிப்படையில் நம்மளே சில சமயம் என்ன செஞ்சிடறோம்? பலிகடாவாக ஆகிட்டோம். இனிமேலும் நீங்கள் அந்த பலிகடாவாக்களாக ஆகக்கூடாது என்பதற்கு சில எடுத்துக்காட்ட சொல்றேன். என்ன தெரியுமா? 1992ஆம் ஆண்டு பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதிலிருந்து 2012ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வருடம் வரை இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் தான் குண்டுவெடிப்புகளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, பார்த்தா தெரியும். அதற்கு முன்பான குண்டுவெடிப்புகள் எங்கும் நடக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் தான் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், 92 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் சங்க பரிவாரர்கள் ஆட்சி கட்டளை பிடித்தார்கள். 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இவர்களுடைய ஆட்சிகள், இவர்களுடைய அதிகாரங்கள், ராணுவத்திற்குள்ளும் இவர்களுடைய ஆட்களை நுழைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகியது. 1992 டிசம்பர் 6 பாபரி பள்ளி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களில் எல்லா இடத்திலையும் இவர்களுடைய ஆட்களை நியமிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகியது. அந்த காலகட்டத்தில் தான் குண்டு வெடிப்புகளை நிகழ்க்குது. ஆனால் ஈஸியா என்ன செஞ்சிடறோம்? முஸ்லிம்கள் தான் தீவிரவாதி, முஸ்லிம்கள் தான் குண்டு வச்சாங்க அப்படின்ற அழகான முறையில் நாம் உட்பட எல்லோரும் சேர்ந்து சொல்லிடுறோம். ஆனா உண்மையிலேயே முஸ்லிம்கள் கிடையாது. அதற்கு பல எடுத்துக்காட்டுகள். ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பாராளுமன்ற தாக்குதல். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சூழ்நிலைகளை நாம் ஆராய வேண்டும். சம்பவம் நடக்குது, ஓகே. அந்த சமயத்தில் இந்திய சூழல்களை நாம் ஆராய வேண்டும். என்ன நடக்குது, ஏன் இந்த சமயத்தில் குண்டு வெடிக்குது, அதை நம்ம ஆராய தவறிடுறோம். அதான் காரணம், நம்ம சிந்திக்க தவறிடுறோம். பாராளுமன்ற தாக்குதல் எந்த வருஷம் நடந்துச்சு? 2001ஆம் ஆண்டு. 11 வருஷம் ஆச்சு. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பாராளுமன்ற தாக்குதல் நடக்குது. சில முஸ்லிம் தீவிரவாதிகளால் என்று சித்தரிக்கப்பட்டு. ஆனா அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை பாருங்க, இந்தியாவுடைய நிலை அப்ப என்ன இருந்துச்சு? பாரதிய ஜனதா பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்தியில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் எல்கே அத்வானி அவர்கள் உள்துறை மந்திரியாகவும் இருக்கிறார், துணை பிரதமராகவும் இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு? பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்யறார். அது என்ன மசோதா? கொடா என்று சொல்லக்கூடிய ஆள் தூக்கி சட்டம். அதாவது முஸ்லிம்களை சும்மா போய் கைது செஞ்சா எதிர்ப்பு வருதுங்கிறதுக்காக